ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம விளாகில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்க்குறீங்கன்னா, எங்கள் குலதெய்வம் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நாங்கள் தீர்த்து எடுக்க போயிருந்த பிளேஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தென் திருப்பதின்னு அழைக்கப்படுற நம்ம திருவண்ணாமலை. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு நியர்பையில் உள்ள 3 கிலோமீட்டர்ஸில் தான் இருக்குது. நீங்களும் முடிஞ்சால் இந்த கோயிலுக்கு போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே உள்ள கோயிலுக்கு போகிறது அப்படியே நம்ம ஆந்திராவில் உள்ள திருப்பதிக்கு போகிற ஒரு உணர்வை தரும். அந்த சாமியை பார்க்கும்போது கீழே உள்ள கோமாராக்கு உணவு கொடுத்ததுக்கு அப்புறமா படியை நோக்கி ஏற ஆரம்பிச்சோம். என்ன ஒரு ஆனந்தம், ஒரு இயற்கை காட்சி. ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறமா பெருமாளை பார்க்கறதுக்காக மேலே போனோம். வெயில் தெரியக்கூடாது அப்படின்னு கோயிலில் 2 சைடு செட்டு போட்டிருந்தாங்க. நம்ம எடுத்துட்டு வந்த கேன்ல தீர்த்தத்தை எடுத்து மூலஸ்தானத்தில் வச்சு தரிசனம் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம குலதெய்வம் கோயிலை நோக்கி நம்ம பயணம் பண்ண ஆரம்பித்தோம். அங்கே போனதுக்கப்புறம் ஈவினிங் முளைப்பாரி எடுத்தாங்க. முளைப்பாரின்றது நவதானியங்களால் வளர்க்கப்படுறது. அதுக்கப்புறமா காலையில் யாகசாலை பூஜைகள் ஆரம்பித்தது. அப்படியே கீழே வச்சிருந்த கலசங்கள் நீரை எடுத்துகிட்டு போய் மேலே உள்ள கோபுரத்தில் அபிஷேகம் பண்ணுறதுக்காக ரெடியாக வச்சுருந்தாங்க. ஒரு கும்பாபிஷேகம் பார்த்தா கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் ஒரே நாளில் 2 கும்பாபிஷேகம் பார்த்தேன். எனக்கு அது ஒரு புது அனுபவத்தை கொடுத்தது. எங்கள் குலதெய்வம் கோயில் கற்களால் கட்டப்பட்ட ஒரு கற்கோவில். அதுக்கப்புறமா தீபாராதனை பார்த்ததுக்கப்புறம் மனசில் என்னமோ தெரியலங்க, புதுசாக ஒரு சந்தோஷம். அப்படியே சாமியை தரிசனம் பண்ணதுக்கப்புறமா அடுத்த கோயிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றுச்சு. ஒரு கோயிலில் பார்த்தாலே கோடி புண்ணியம். அப்போ நான் 2 கோயிலில் பார்த்துருந்துருக்கேன் கும்பாபிஷேகம். நீங்களும் முடிஞ்சால் உங்கள் நியர்பையில் உள்ள கோவிலில் கும்பாபிஷேகம்லாம் பண்ணால் பரவாயில்ல, போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கும்பாபிஷேகம் பார்த்தா கோடி புண்ணியம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.